ஃப்ரெண்ட்ஸ், உளுந்தே இல்லாமல் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு வடையை பார்த்துடலாமா? இது செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஆனால் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். எப்படி செய்யுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா நம்ம பிசைஞ்சிக்கலாம். எவ்வளோ அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களால் பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. ஏன்னா நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்ததுக்கப்புறம் பிசைஞ்சோம் அப்படின்னா கை எரியும். அதனால் நான் முன்னாடியே பிசைஞ்சிடுறேன். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். ரவாக்கு பதில் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கடைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா மைதா தான் சேர்ப்பாங்க. இப்போ ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தண்ணி சேர்த்துட்டிங்க அப்படின்னா உப்புலாம் சரியாக கரையாது. அதனால் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஊற்றுங்க, நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். ரவாலாம் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சம் ஊறி வரணும். அதனால் அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருங்க. இப்போ எண்ணெய் ரெடியாக இருக்குது. கையில் இந்த மாதிரி தண்ணி தொட்டுக்கோங்க. தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டு பிடிச்சிட்டு ஒரே ஒரு ஓட்டை மட்டும் போட்டு இப்போ எண்ணெயில் போட்டுடலாம். எனக்கு 2 சைஸ் மீடியம் சைஸ் வெங்காயத்துக்கு எனக்கு 8 வந்துருந்துச்சு மொத்தம். நான் இப்போ நெக்ஸ்ட் பேஜும் போட்டிருக்கேன். ஒவ்வொரு தடவை செய்யும் போதும் தண்ணி தொட்டுக்கோங்க கையில், அப்போ தான் ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். சிம்மிலே வச்சுக்கோங்க, கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுக்கோங்க. இது எண்ணெயும் குடிக்காது, ஆனால் கிறிஸ்பியாக இருக்கும். சட்டுன்னு செஞ்சிடலாம், ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இப்போ 2 பக்கமும் நல்லா முருகிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ப்ரௌன் கலர். அடுப்பு ரொம்ப சிம்மில் இருந்தால் தான் இந்த அளவுக்கு வரும். இல்லைனா ஒரு மாதிரி வெங்காயம்லாம் கருகுன மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக சிம்மிலே வச்சுக்கோங்க எண்ணெயை. இப்போ 2 பக்கமும் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் டக்குனு இறச்சி வந்துட்டாங்கன்னா உளுந்து ஊற வைக்கலாம், டைம் இல்லைன்னா டக்குனு இந்த மாதிரி ஒரு வடை செஞ்சு கொடுங்க. ரொம்ப கிறிஸ்பியாகவே இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.